ஹடார் மிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ரிபிள் சைட்ஸ் ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல? எஸ், நானே தான். அகெயின் வந்துட்டேன். இன்னும் எவ்வளோ அடி வாங்க போகிறேன்னு எனக்கும் தெரியல. அந்த சேனலுக்கு என்னாச்சுன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, சேனல் எப்போ வேணாலும் போகலாம் அப்படின்ட்டு. ஸோ அதான், அது போயிடுச்சு. வீடியோலாம் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். கிடச்சதுன்னா நான் அப்பப்போ அப்லோட் பண்ணி விட்றேன். இந்த சேனலுக்கும் எந்த வித ஆப்பும் வராத மாதிரி நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் இது விமன் குக் ஒன் ஷாட்டுன்றனால ஹீரோயினும் 3 பேர் தான். உங்களுக்குன்னு தனியாக நான் நேம் வச்சுருக்கேன், வச்சு தானே ஆகணும். அது எல்லாத்தையும் நம்ம போக போக பார்த்துக்கலாம். இப்போ ஸ்டார்டிங்கில் ஜோவும் யாசினும் ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. பிகாஸ் இன்றைக்கி க்ளீனிங் டே. சண்டேனாலே 3 பேரும் ரூமெல்லாம் க்ளீன் பண்ணி தான் ஆகணும். பட் யுகா இங்கே இல்லை, அவங்க டாக்டர், அவங்க ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. ஜோ பற்றி சொல்லணுன்னா அவங்க டீச்சராக இருக்காங்க. யாசின் இப்போ தான் காலேஜ் போயிட்டுருக்கா. 3 பேரும் ஒரே வீட்டில் தான் தங்கியிருக்கீங்க. பட் ரெண்டன்னா ஷேர் பண்ணி தான் கொடுப்பீங்க. ஜோவும் அந்த ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ யாசின் கத்துற மாதிரி சவுண்டு. டக்குன்னு ஜோவும் ஓடி போய் பார்க்குறாங்க. ஹேய், என்னடி எது கத்திட்டு இருக்க? ஜோ, இது பாத்தியா அப்படின்னு ஒரு பெல்ட் எடுத்து காமிக்கிறாங்க. பெல்ட்டு தான், ஆனால் இது பசங்க யூஸ் பண்ணுறது. நம்ம தங்கியிருக்க இடத்துல எப்படி வந்துச்சு அப்படின்றாங்க. இப்போ 2 பேரும் டைனிங் டேபிளில் அந்த பெல்ட்டை வச்சுக்கிட்டு 2 பேரும் ஆப்போசிட் டைரக்ஷனில் உட்காந்துட்டு இருக்காங்க. 2 பேத்துக்கும் ஒரே குழப்பமாக இருக்குது. அப்போ ஜோ இருந்துட்டு, இது எப்படி வந்துச்சு? உனக்கு தெரிஞ்சவங்க யாராவதா? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இல்லை, சும்மா தான் கேட்டேன். ஆனால் இந்த பெல்ட் இங்கே எப்படி? எனக்கு என்னமோ யுகா மேலே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு யாசின் சொல்கிறாங்க. ஜோ இருந்துட்டு, யாரு யுகாவா? அவெல்லாம் அப்படி பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவன் நம்மக்கிட்டேயே கரெக்டாக மூஞ்சி கொடுத்து பேச மாட்டா. இதில் எங்கேருந்து அவள் பையனெல்லாம் ரூமுக்கு கூட்டிகிட்டு வர போகிறா? இதுக்கு சான்ஸ் இல்லை. அப்போது நீயா? ஏன் என்னை பார்த்து எதுக்கு நீ கேட்குற? இல்லை, உனக்கு தானே பாய் ஃப்ரெண்டு இருக்குது, அதனால் நான் கேட்டேன். எனக்கு பாய் ஃப்ரெண்டு இருந்தால் நான் ஏன் அவனை இங்கே கூப்பிட்டு வர போகிறேன்? வேறு எங்கேயாவது போயிருக்க மாட்டேன். அதுவும் கரெக்ட் தான். பட் இந்த பெல்ட் எப்படி வந்துச்சு? ஒரு குழப்பமாக இருக்கே அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது டோர் ஓப்பன் ஆகிற சத்தம். பார்த்தா யுகா வந்திருக்காங்க. யாசன் ஓடி போயிட்டு, யுகா உனக்காக தான் வெயிட்டிங், சீக்கிரம் வா அப்படின்ட்டு அவங்க இழுத்துட்டு போகிறாங்க. என்ன இங்கே பார்த்தியா அப்படின்னு பெல்ட் எடுத்து காமிக்கிறாங்க. என்னதுன்னு தெரில. பெல்ட்டு அது தெரியுது. இது எப்படி? இது பிராண்டட் ஆச்சு, காஸ்ட்லி ஆச்சு. அப்போ இது உன்னது இல்லையா? என்னது இல்லை. அப்போ இந்த பெல்ட்டு யாரோடது? இது எப்படி நம்ம ரூமுக்கு வந்துச்சு? ஜோ கிட்ட கேட்டால் அவளுக்கும் தெரியாதுங்கிறா, உங்ககிட்ட கேட்டால் நீயும் தெரியாதுங்கிற. எனக்கு அப்படியே குழப்பமாக இருக்குது. யாசின், இது இங்கே இருந்தால் என்னவா பசங்க யூஸ் பண்ணுற பெல்ட்டு நம்ம ரூமுக்கு எப்படி வந்துச்சு? இத்தனைக்கும் நம்ம திங்ஸை கூட நம்ம 3 பேருமே ஷேர் பண்ணிக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த பெல்ட்டை நான் யார்கிட்டையுமே பார்க்கல. அப்படின்னா உங்கள் 2 பேத்தில் யாரோ ஒருத்தர் ரூமுக்கு பையனை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. யாருன்னு மரியாதையை உண்மையை சொல்லுங்கள். அப்போ யுகாவும், ஏன் நீ கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல? எனக்கு யாருமே இல்லையே, நான் எதுக்கு கூட்டிகிட்டு வர போகிறேன்? அதுவும் கரெக்ட் தான். அப்போ ஜோ இருந்துட்டு, யுகா நீ ஒருவேளை அந்த ஜிமினை கூட்டிகிட்டு வந்தியா? ஜிமினியா? நான் இதுக்கு அவரை கூப்பிட்டு வர போகிறேன். அப்போ யாசனும் ஜோவும் பார்த்துக்குறாங்க. அகைன் யுகாவை பார்த்துக்கிட்டு, கண்டிப்பாக நீ தான் கூட்டிகிட்டு வந்திருப்ப. என்னது நானா? 2 பேத்துக்கு என்னை பார்த்தா எப்படி தெரியுது? நான்லாம் கூட்டிகிட்டு வரல. இந்த வேலையை நீங்கள் 2 பேரும் பார்த்துட்டு ஏன் மேலே பழி போடுறீங்களா? அப்போ ஜோவும், நாங்கள் இதுக்கு ஓ மேலே பழி போடணும்? உண்மையை தானே சொல்கிறோம். என்ன உண்மையை சொன்னீங்க? என்னமோ 2 பேரும் உட்காந்து பார்த்த மாதிரி பேசுகிறீங்க. அப்போ யாசனும், கரெக்டாக சொன்னேன், நாங்கள் பார்த்தோமே. என்ன பார்த்தீங்க? அப்போ யாசனும் ஜோவை பார்த்துட்டு, ஜோ உனக்கு ஞாபகம் இருக்கா? அப்போ ஜோவும் யோசிக்கிறாங்க. ஆமாம் யாசின், பார்த்தோம்ல அப்படின்னு 2 பேரும் சிரிக்கிறாங்க. யுகாவுக்கு இங்கே ஒன்றுமே புரியல. இப்போ அப்படியே நம்ம ஃப்ளாஷ்பேக் போயிடலாம். நைட் நேரம் யுகா வேலையெல்லாம் முடிச்சுட்டு நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்போ பின்னாடி இருந்த ஒரு பைக் சவுண்டு. அவங்களும் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஜிமின் தான் தூரத்தில் பைக் நிறுத்திட்டு ஹார்ன் அடிச்சிட்டு இருக்காரு. ஜிமினை பார்த்ததும் உங்களுக்கு வேற டென்ஷன் ஆகிடுது. நீங்களும் திரும்பிட்டு போகிறீங்க. ஜிமினை விடாமல் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராரு. நீங்கள் வீட்டுக்கிட்டே வந்துடுறீங்க. ஜிமின் ஹார்ன் அடிச்சுட்டே இருக்காரு. உங்களுக்கு வேற டென்ஷன் ஆகிடுது. நீங்களும் வேகமாக போயிட்டு ஜிமின் பைக்லேருந்து கீ எடுத்துடுறீங்க. என்ன இப்போ எதுக்கு என் பின்னாடியே வந்துட்டுருக்கீங்க? உங்களுக்கு ஒரு டைம் சொன்னால் புரியாது? யுகா நீயாவது ஒரு டைம் தான் சொன்னேன், ஆனால் நான் 1000 டைம் சொல்லியிருக்கேன் உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, லவ் பண்ணுறேன்னு. ஆனால் நீ தான் ஓகே சொல்லவே மாட்டேற. இன்னும் எவ்வளோ நாளைக்கு நான் உன் பின்னாடியே சுற்றிட்டுருக்குறது? எனக்கு எப்போ ஓகே சொல்லுவேன்? கிட்டத்தட்ட உன் பின்னாடியே நான் ஒரு வருஷமாக சுற்றிருப்பேன். நீ ஒத்துக்கவே மாட்டேற. எப்போ தான் சொல்ல எனக்கு ஓகே சொல்லுவேன் அப்படின்ட்டு உங்கள் ஹேண்டை பிடிக்கிறாரு. நீங்கள் டக்குன்னு தட்டி விட்டுட்டு, நீங்கள் எவ்வளோ பின்னாடி சுற்றினாலும் நான் உங்களுக்கு ஓகே சொல்ல மாட்டேன். ஏன்னு சொல்லிட்டு போ. ஏன்னா உங்களை எனக்கு சுத்தமாக பிடிக்கல, புரியுதா? இந்த மாதிரி என் பின்னாடி சுத்தாமல் போங்க, போய் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்ட்டு போகிறீங்க. ஜிமின் அகைன் உங்கள் கையை பிடிச்சி பக்கத்தில் இழுக்கிறாரு. என்ன அவசரம்? அப்படியே ஓடுற. ஜிமின் கையை விடுங்க. கையை விடணுமா? அப்போது எனக்கு ஒரு கிஸ் கொடு, விட்டுடுறேன். என்னது கிஸ்? இந்த மாதிரி என்கிட்ட கேட்குற வேலை வச்சுக்காதீங்க, கையை விடுங்க
அப்படின்னு எடுக்க பார்க்குறீங்க. ஜிமின் ரொம்ப க்ரிப் பண்ணி பிடிக்கிறாரு. நீங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறீங்க, பட் விடவே மாட்டுறாரு. அப்போ ஜிமினும் டக்குன்னு உங்களை இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு சரியான ஷாக்கு. அவரை தள்ளி விடலான்னு ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் முடியல. ஜிமின் கிஸ் பண்ண நீங்களும் அப்படியே சைலண்ட்டாக நிற்கிறீங்க. இது எல்லாத்தையுமே ஜோவும் யாசனும் டெரஸ்லேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. 2 பேரும் ஜூஸ் குடிச்சிட்டே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ யாசன் இருந்துட்டு, ஐயோ 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 என்னம்மா கிஸ் அடிக்கிறான், சே கண்கொள்ளா காட்சி. ரூமில் உட்காந்து வீடியோவே பார்த்து இப்போ லைவாக பார்க்கும்போது என்னம்மா ஜிவ்வுன்னு இருக்குது. அப்போ ஜோவும் யாசனும் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. ஏண்டி அவங்க 2 பேரும் தான் கிஸ் அடிக்கிறாங்கன்னா நீ எதுக்கடி பார்த்துட்டு இது பண்ணுற? இது தப்புன்னு உனக்கு தோணல? தப்பா? 2 பேரும் நடு ரோட்டில் நின்று அப்படி கிஸ் அடிக்கிறாங்க, அதுவே தப்பு இல்லைங்கும் போது நான் பார்க்குறதுல என்ன தப்பு இருக்குது? என்ன சொல்கிறிய? நீ பெரிய யோக்கியம் பாரு. உனக்கு உரைச்சிருந்தா நீ இங்கேருந்து போயிருப்ப, இங்கேயே நின்றுட்டு பார்த்துட்ருக்க. அது என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தேன். பாய் ஃப்ரெண்ட் இருக்க நீயே பார்க்கும்போது ஒண்டிக்கொட்டை நான் பார்க்குறதுக்கு என்ன, நான் அப்படி தான் பார்ப்பேன் அப்படின்ட்டு அவள் பாட்டுக்கு பார்த்துட்ருக்கா. இப்போ அப்படியே உங்கள் 2 பேர்த்தையும் பார்த்தா ஜிமின் அப்போ தான் ஸ்டாப் பண்ணுறாரு. எங்க இப்போ சொல்லு என்ன பிடிக்கலன்னு. இனிமேல் நீ பிடிக்கலன்னு சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு மினிட்ஸ் ஜாஸ்தியாகும். நீ ஏன் யோசிச்சுக்கோ, சீக்கிரமாக எனக்கு ஓகே சொல்ல பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பைக் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. நீங்கள் இங்கே உங்கள் லிப்ஸில் கை வச்சுட்டு நிற்கிறீங்க. இப்போ ப்ரெசண்ட்டில் யுகா இருந்துட்டு, இதெல்லாம் எதுக்கு பார்த்தீங்க? நீங்களும் பொண்ணுங்க தானே, உங்களுக்கெல்லாம் இந்த தப்புன்னு தெரில, அது எதுவும் என்னோடய ப்ரைவசி, அதை பார்த்துட்டு இப்போ சொல்லி காட்டிகிட்டு இருக்கீங்க. அப்போ ஜோவும், பொண்ணுன்றனால தான் பார்த்தோம், அது மட்டும் இல்லாமல் 2 பேரும் ரூமில் இருக்கும்போது நாங்கள் பார்க்கலையே, 2 பேரும் ரோட்லேயே நின்று கிஸ் பண்ணீங்க, அது நல்லா இருந்ததுன்னு நாங்கள் பார்த்தோம் இல்லையா யாசின்? ஆமாம் கரெக்டு தான். என்ன கரெக்டு உனக்கு? இதெல்லாம் பார்த்துட்டு எதுவுமே கேட்காம அமைதியாக அன்னிலேருந்து இருந்திருக்கீங்க. உங்களெல்லாம் நம்மள ஃப்ரெண்ட்ஸுன்னு. சரி விடு யுகா அப்படின்னு ஜோ சொல்கிறாங்க. அப்போ யாசின் இருந்துட்டு, யுகா எனக்கு ரொம்ப நாளாக இந்த டவுட்டு, கேட்கட்டுமா? என்ன கேளு. இல்லை அன்றைக்கி 2 பேரும் ரொம்ப நேரம் கிஸ் பண்ணிங்கல்ல, அவன் டங்கை யூஸ் பண்ணானா என்ன? அப்போ ஜோவும், ஹே என்னடி கேள்வி கேட்குற? தெரிஞ்சுக்கலாம் தான், நீ சொல்லு யுகா, டங்கை யூஸ் பண்ணானா? என்னடி இப்படிலாம் கேட்குற? எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, என்னாலாம் சொல்ல முடியாது, ப்ளீஸ் சொல்லு. நான் என்ன ரொம்ப டீட்டெயில்டாக கேட்டேன், அவன் யூஸ் பண்ணானா இல்லையா அதை மட்டும் சொல்லலாம் அப்படின்னு யாசின் பாட்டு கேட்குறாங்க. அப்போ ஜோவும், யுகா சொல்லிடு இல்லைனா விடமாட்டா, அதுக்குன்னு இவ கேட்குறதெல்லாம் என்னால் எப்படி? சொல்லு பரவாயில்ல, ஃப்ரெண்ட்ஸ் தானே, சொல்லு அப்படின்றாங்க. அப்போ யுகாவும், ஆமாம் யூஸ் பண்ணாங்க. எப்படி யூஸ் பண்ணாங்க? சி வாய் மூடு, அவளே ஏதோ திக்கி திணறி சொல்லியிருக்கா, இதில் நீ வேற ரொம்ப டீட்டெயில்டாக கேட்டுட்டு, ஏன் உன் லைஃப்பில் உனக்கு ஃபஸ்ட்டு கிஸ்ஸுன்னு இல்லையவே இல்லையா? யார் சொன்னா? எனக்கு இருக்குது, ஃபஸ்ட்டு கிஸ்ஸெல்லாம் எனக்கும் இருக்குது. அப்போ யுகாக்கும் ஜோக்கும் வேற ஷாக் ஆகிடுது. ஜோவும், என்னது உனக்கு ஃபஸ்ட்டு கிஸ்ஸா? ஏன் எனக்கு இருந்தா என்ன? இல்லடி அப்படி கேட்கல, யுகாக்கிட்ட நீ ரொம்ப ஓவராக டீட்டெயில்டாக கேள்வி கேட்கவும் தான் உனக்கு ஃபஸ்ட்டு கிஸ்ஸுன்னு ஒன்று இல்லவே இல்லைன்னு நினச்சேன். ஆனால் உனக்கு ஃபஸ்ட்டு கிஸ் இருக்கா? எப்போ? அதெல்லாம் சொல்ல முடியாது. அப்போ யுகாவும், என்ன சொல்ல முடியாது? என்கிட்ட மட்டும் கேட்டல, நீயும் சொல்லு. முடியாது, அப்படியே அடிச்சேன்னா தெரியும், என்கிட்ட மட்டும் துருவி கேட்குற, சொல்லு நீயும் சொல்லு அப்படின்னு யுகாவும் ஜோவும் கேட்டுட்ருக்காங்க. யாசனும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அப்படியே ஃப்ளாஷ்பேக் போயிடலாம். இப்போ காலேஜில் யாசன் தூரமாக நின்றுட்டு ஜங்குக்கையே சைட் அடிச்சுட்டு இருக்கா. பிகாஸ் உங்களுக்கு ஜங்குக் மேலே ஒன் சைட் லவ், அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ உங்களையும் பார்த்துடுறாரு. இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறாரு. ஸோ நீங்களும் போகிறீங்க. சொல்லு ஜங்குக், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணுறியா? என்னன்னு சொல்லு. ஒன்றும் இல்லை, கேன்டீனுக்கு போய் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு வரியா? கேன்டீன்லையா? ஆமாம் இரு அப்படின்ட்டு பர்ஸ்லேருந்து பணம்லாம் எடுத்து கொடுக்குறாரு. உனக்கு தெரியும்ல எனக்கு என்ன ஸ்நாக்ஸ் பிடிக்கும்னு. தெரியும், வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு நீங்களும் போகிறீங்க. நீங்களும் ஜங்குக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தான், பட் உங்களுக்கு அவர் மேலே ஒரு லவ். அவர்கிட்ட இப்போ வரைக்கும் சொல்லவும் இல்லை, காமிச்சிக்கவும் இல்லை. 2 பேரும் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கீங்க, ஒரே கிளாஸ் ரூம் தான். இப்போ நீங்களும் போயிட்டு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி வந்து கொடுக்குறீங்க. ஜங்குக்கும் வாங்கிட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கொடுக்குறாரு. அப்போ நீங்களும் பாக்கெட்லேருந்து சில்லறை எடுத்து கொடுத்துட்டு, இது மீதி, அதை நீயே வச்சுக்க வேண்டியது தானே? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இல்லை எதுக்கு மீதியெல்லாம் வாங்கிட்டு வர, அதில் நீயே ஏதாவது வாங்கிக்கலாமேன்னு. எனக்கு ஒன்றும் தேவையில்லை. சரி அங்கே நின்று யாரை பார்த்துட்டு இருந்த? அது நான் சும்மா நின்றுட்டு இருந்தேன். அங்கே நின்று நீ யாரையோ சைட் அடிச்சிட்டு இருந்தேன். யாரை சைட் அடித்த? என்னது சைட்டா? யார் நானா? நான் எதுக்கு சைட்டெல்லாம் அடிக்க போகிறேன்? நோவே, நானாவது சைட் அடிக்கிறதாவது. பச்சையாக நடிக்காத, நான் தான் ரொம்ப நேரம் பார்த்தனே. அங்கே நின்று எங்களெல்லாம் திங்குற மாதிரி பார்த்ததை நான் தான் பார்த்துட்டே இருந்தேனே. இவனுங்க பெரிய அழகனுங்க, இவங்களை திங்குற மாதிரி பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ போய் சொல்கிற, நீ என்னை பார்க்கவே இல்லை. அது எப்படி உனக்கு தெரியும்? அதான் நான் அங்கேருந்து பார்த்துட்டு இருந்தேனே. என்னது பாத்தியா அப்படின்னு ஜங்கு கேட்குறாரு. அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஐயோ உளறிட்டேனே,
அதாவது பார்த்தேன்னா பார்த்தேன், அவ்வளோதான். அப்போது நீ பார்த்த? இல்லை, நான் பார்க்கல. இப்போ தான் சொன்னேன் பார்த்தேன்னு. இப்போ தான் நானும் சொல்கிறேன், நான் ஒன்றும் பார்க்கலையே. பச்சையாக நடிக்காதடி, மூஞ்சிலே எழுதி ஒட்டி இருக்குது. எதுக்கு இப்படி போய் சொல்லிட்டு இருக்க? நான் ஒன்றும் போய் சொல்லலை, நீ தான் போய் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க. ஜங்குக்கும் பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்காரு. அவரும் உங்கள் பின்னாடியே வந்துட்டு உங்கள் கையை பிடிச்சி பக்கத்தில் இருந்த கிளாஸ்குள்ளே இழுத்துட்டு போயிடுறாரு. அவரும் டோரை சாத்தி விட்டுட்டு உங்களை அந்த டோர் மேலே தள்ளி விட்டுறாரு. 2 சைடாக ஹேண்ட் வச்சுக்கிறாரு. உங்களுக்கு வேற பக்கு பக்குங்குது. ஜங்குக்கும் கூட அவ்வளோ க்ளோஸாக இருக்கும்போது, ஏண்டி எதுக்கு இப்படி பச்சையாக நடிச்சிட்டு இருக்க? நான் தான் பார்த்தேன்னு சொல்கிறேன். நீ என்ன தானே சைட் அடிச்சுட்டு இருந்த? இல்லை, நான் ஒன்றும் உன்னை சைட் அடிக்கல. நான் சும்மா தான் நின்று பார்த்துட்டு இருந்தேன். அப்போ கூட உண்மையை சொல்ல மாட்டேன் நீ. சரி, எதுக்கு நீ என்னை இப்படி நிற்க வச்சு கேட்டுட்டு இருக்க? தள்ள, நான் போகணும் அப்படின்ட்டு போகலான்னு பார்க்குறீங்க. ஆனால் ஜங்குக்கு தான் முன்னாடி நிற்கிறாரு, நகரவும் மாட்டுறாரு. அப்போ சொல்லிட்டு போ என்னை சைட் அடிச்சேன்னு. நான் ஒன்றும் உன்னை சைட் அடிக்கல. நீ போய் சொல்கிற, நான் ஒன்றும் உன்னை சைட் அடிக்கல. அப்போ ஜங்குக்கும் உங்களை பார்த்துட்டே இருக்காரு. எதுக்கு என்ன அப்படி பார்க்குற? நீ நவரு அப்படின்றீங்க. ஆனால் நகரவே மாட்டாரு. அப்போ கரெக்டாக டோர் ஓப்பன் ஆகுது. இதனால் நீங்கள் ஜங்குக்கு மேலேயே போய் விழுந்துடுறீங்க. அப்படியே அவர் கிஸ் பண்ணிடுறீங்க. 2 பேத்துக்குமே சரியான ஷாக்கு. 2 பேரும் ஐஸை கூட க்ளோஸ் பண்ணிக்கல. ஜங்கு கூடிய ஃப்ரெண்ட்ஸ் தான் டோரை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் 2 பேரும் இப்படி நிற்கிறத பார்த்ததுமே அவங்களும் டோர்லாம் சாத்திட்டு போயிடுறாங்க. அப்போ நீங்களே பின்னாடி வந்துட்டு, சாரி நான் வேணும்ட்டே பண்ணல, அது டோர் ஓப்பன் ஆகிடுச்சு, அதனால தான் நான் மேலே வந்து விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் ஜங்குக்கும் அவரோட லிப்ஸில் கை வச்சுட்டு, நீ என்னை என் விருப்பமே இல்லாமல் கிஸ் பண்ணியிருக்க, இது ஹராஸ்மெண்ட்டு தெரியுமா? என்னது ஹராஸ்மெண்ட்டா? நான் ஒன்றும் அப்படி எதுவும் பண்ணல, ஏதோ யதார்த்தமாக நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நானே உன்னை இங்கே கூப்பிட்டு வந்தேன். நீ தான் என் கையை பிடிச்சி என்னை ஃபோர்ஸ்ட்டாக இழுத்து வந்த. அப்போ அதுக்கு பேர் என்ன? நான் உன்னோட கையை பிடிச்சி தானே இழுத்தேன், கிஸ்ஸாக பண்ணேன். நீ என்னோட ஃபஸ்ட்டு கிஸ்ஸை என்கிட்ட வந்து திருடி இருக்க. இது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? ஒரு பையனுக்கு இந்த உலகத்தில், இந்த காலேஜில், இந்த கிளாஸ் ரூமில் ஒரு பாதுகாப்பே இல்லாமல் போயிடுச்சு. ஒரு பொண்ணு என் விருப்பமே எல்லாமே என்னை கிஸ் பண்ணிக்கிட்டா அப்படின்னு அவர் பாட்டுக்கு வேணும்ன்ட்டே புலம்பிகிட்டு இருக்காரு. நீங்கள் வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிக்கிறீங்க. இல்லை ஜங்குக், சாரி, நான் வேணும்ன்ட்டே பண்ணல. இல்லை, நீ என் கிட்ட வராத, என்னை தொடாத. உன்னால் என் வேர்ஜனிட்டியே போயிடுச்சு. வேர்ஜனிட்டியா? அதை நான் சொல்லணும்டா. நான் உன்னை எதுவுமே பண்ணலையே, இது ஜஸ்ட் கிஸ் தானே. நீ என்னமோ ரொம்ப ஓவராக வாய் பேசுகிற. அது மட்டும் இல்லாமல் நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லிகிட்டு இருக்க. நீ தான் என்னோடய ஃபஸ்ட்டு கிஸ் திருடி இருக்க அப்படின்னு அளவே ஆரம்பிச்சிட்டிங்க. ஜங்குக்கு வேறு உங்களை பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. அகைன் செருப்பெல்லாம் ஹைட் பண்ணிவிட்டு, என்னதான் நீ சொன்னாலும் இது ஹராஸ்மெண்ட்டில் தான் வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் பொண்ணுங்க உங்களுக்கு மட்டும் தான் கற்பு இருக்கா, இல்லை உங்களுக்கு மட்டும் தான் எழுதி வச்சுருக்கா? எங்களுக்கும் கற்பு இருக்குமா? சரி, சாரி, இதை யார்ட்டையும் சொல்லிடாத. அது எப்படி சொல்லாமல் இருப்பேன்? சொல்லுவேன், எல்லார்ட்டையும் சொல்லுவேன், போஸ்டர் அடித்து ஒட்டுவேன் அப்படின்னு சொல்லதும் நீங்கள் அவ்வளோதான் அங்கேருந்து ஓடிடுறீங்க. இப்போ ப்ரெசண்ட்டில் யுகாவும் ஜோவும் இதெல்லாம் கேட்டுட்டு 2 பேரும் மூஞ்சி பார்த்துக்குறாங்க. அப்போ யுகா இருந்துட்டு, ஏண்டி அவன் தான் ஏதோ லூசுத்தனமாக உன்னை பயமுறுத்தணும்னு சொல்கிறான்னா நீ அழுவியா? என்னதான் இருந்தாலும் அந்த டைமில் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு தெரியுமா, யோசிக்கவே முடியல. அப்போ ஜோவும் சலிப்பா இதெல்லாம் கேட்டுட்டு, இவ தேரமாட்டா யுகா, நான் என்னென்னமோ வந்து கற்பனை பண்ணேன், ஆனால் இவ அதுக்கெல்லாம் ஒர்த்து இல்லை. இதுக்கு உன்னோட கிசிங் சீன் எவ்வளவோ மேல். அப்போ யாசனும், இவ்வளோ பேசுறியே, உனக்கு தான் பாய் ஃப்ரெண்ட் இருக்குல்ல, அப்புறம் உங்கள் 2 பேத்துக்கும் எதுவும் நடந்தது இல்லையா? அப்போ யுகாவும் ஜோவை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அப்போ யுகாவும், ஆமாம், எங்கள் சீன்ஸ் எல்லாம் கேட்டல, இப்போ உன்னோட சீனை சொல்லு, உனக்கும் பாய் ஃப்ரெண்டுக்கும் இடையில இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? அப்போ யாசன் இருந்துட்டு, அதெல்லாம் கேட்காத ஜோ, நீ ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணியா இல்லை அவர் ப்ரப்போஸ் பண்ணாரா? அப்போ ஜோவும், இல்லை, நாங்கள் 2 பேரும் ப்ரப்போஸ்லாம் பண்ணிக்கல. அப்போ யுகாவும், ப்ரப்போஸ் பண்ணிக்காமல் எப்படி லவ் பண்ண ஆரம்பிச்சிங்க? இல்லை, தயங்க வீட்டில் தான் பார்த்தாங்க, எனக்கும் அவருக்கும் பிடிச்சிருந்துச்சு, நெக்ஸ்ட் இயர் தான் மேரேஜ், அது வரைக்கும் 2 பேரும் டேட் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ யாசன் இருந்துட்டு, அப்படின்னா அவர் உங்கள் பாய் ஃப்ரெண்ட் இல்லை, லவ்வரும் இல்லை, ஃபியான்சேவா? ஆமாம், ஃபியான்சே தான். இது தெரியாமல் நாங்கள் பாய் ஃப்ரெண்டுன்னு நினச்சிட்டோமே. பாய் ஃப்ரெண்ட் தான், பிகாஸ் எங்கள் 2 பேத்துக்கும் இன்னும் என்கேஜ்மெண்ட் ஆகலை. என்கேஜ்மெண்ட் ஆனால் தான் ஃபியான்சே. என்ன கணக்கோ. சரி சொல்லு, உங்கள் ஸ்டோரியை பற்றி சொல்லு. எங்கள் ஸ்டோரி என்ன, வீட்டில் பார்த்தாங்க அவ்வளோதான். அப்போ யாசனும், அதெல்லாம் கேட்கல, உங்கள் 2 பேத்துக்கு இடையில அந்த மாதிரி ஏதாவது கிஸ் நடந்திருக்கா? ஏன் நடக்காதா? நிறைய நடக்குமே. யுகா, நிறைய நடக்குமா? பின்ன நடக்காதா? 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க. சரி நீ சொல்லு ஜோ, கிஸ்ஸையும் தாண்டி ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு யுகா கேட்குறாங்க. ஜோவும் அவங்கள ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க, பிகாஸ் அவங்க இந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்கல்ல. இல்லை, விருப்பம் இருந்தால் சொல்லு, இல்லைன்னா வேணாம் அப்படின்னு யுகா சொல்கிறாங்க. யாசனோ, இல்லை விருப்பம் இல்லைன்னாலும் சொல்லு, நாங்கள் எதுவும் நினச்சிக்க மாட்டோம். நீங்கள் எதுவும் நினைக்க மாட்டீங்கன்னா நான் சொல்கிறேன், சொல்லு என்ன விஷயம் அப்படின்னு யாசன் ரொம்ப ஆர்வமாக கேட்குறாங்க. ஜோவும், அது ஒரு டைம் நானும் தயாங்க லாங் ட்ரைவ் போகலான்னு சொல்லி போயிருந்தோமா, அப்போது ஒரு டைம் மழை வந்துருச்சு,
2 பேரும் அப்படியே நனைஞ்சிட்டோம். அப்புறம் ட்ரைவ் பண்ணி போக முடியலையா, ஸோ ரூம் எடுத்து தங்கணும். அப்போ யுகாவும் ரூம் எடுத்து தங்குனீங்களா? ஒரு நாள் நைட் முழுக்கவா? ஒரு நாள் நைட் முழுக்க இல்லை, இருந்தோம். அப்போ யாசின் வேற ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்ருக்காங்க. யாசினும் ஒன்றா இருந்தீங்களா? என்னெல்லாம் பண்ணீங்க? அப்போ யுகா இருந்துட்டு ஏய் இதெல்லாமா அவகிட்ட கேட்ப, தெரிஞ்சுக்கிட்டா என்ன, நீ சொல்லு ஜோ அப்படின்றாங்க. ஜோவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அப்படியே நம்ம ஃப்ளாஷ்பேக் போயிடலாம். நீங்களும் தயங்க மலையில் நனைஞ்சிட்டு வந்திருக்கீங்க. தயங்க தான் ரூமெல்லாம் புக் பண்ணுறாரு. ஸோ 2 பேருமே ரூம் போகிறீங்க. 2 பேரும் தொப்பரையாக நனைஞ்சிட்டீங்க. தயங்கும் ஜோ நீ உள்ளே போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துரு. ஆனால் ட்ரெஸ் எல்லாம் இல்லை, உள்ளே டவல் இருக்கும், அதையே யூஸ் பண்ணிக்கோ. ஓகே நீ சீக்கிரமாக வா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் உள்ளே போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த டவல் மட்டும் கட்டிட்டு இருக்கிறீங்க. தயாங்கும் நீங்கள் வந்ததுமே அவரும் உள்ளே போயிடுறாரு. உங்களுக்கு வேறு குளிர்த்து ஏசியெல்லாம் ஆனில் இருக்குது. ஆல்ரெடி குளிர் தாங்க முடியல, இதில் ஏசி வேறு. ரிமோட் எங்கே அப்படின்னு ரிமோட்டை தேடுறீங்க. ரிமோட்டு பெட்டில் தான் இருக்குது. நீங்களும் ரிமோட் எடுத்து ஏசியெல்லாம் ஆஃப் பண்ணிடுறீங்க. தயாங்கும் அப்போ தான் வெளியே வர்றாரு. ஏய் ஏசி எதுக்கு ஆஃப் பண்ண? இங்கே எவ்வளோ குளிராக இருக்குது, இதில் உங்களுக்கு ஏசி வேணுமா? எனக்கு ஆல்ரெடி கை கால்லாம் நடுங்குது. உனக்கு நடுங்குனா நான் என்ன பண்ண முடியும்? கூட என்ன பொறுப்பே இல்லாமல் பேசுகிறீங்க? நீங்கள் தானே என்ன பார்த்துக்கணும். அதெல்லாம் எனக்கு தெரியும், ஆனால் இப்போ எனக்கு ஏசி முக்கியம், கொடு. நாளாக தரமாட்டேன் அப்படின்னு பின்னாடி வச்சு மறைக்கிறீங்க. தயாங்கும் டென்ஷன் படுத்தாத ஜோ, மரியாதையே கொடுத்துரு. தரமாட்டேன் அப்படின்னு போகிறீங்க. தயாங்கும் வேகமாக வந்துட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறாரு. நீங்கள் அந்த ரிமோட்டை தரவே மாட்டீங்க. அவரும் ட்ரை பண்ணுறாரு உங்கள் கையிலேருந்து பிடுங்கிறதுக்கு, ஆனால் நீங்கள் தரவே மாட்டீங்க. அப்படியே 2 பேரும் ஸ்லிப் ஆகி பெட்லேயே விழுந்துடுறீங்க. 2 பேரும் உருண்டு பிறண்டுட்டு இருக்கீங்க. தயாங்கும் ரிமோட்டை ஒரு கட்டத்துக்கு மேலே உங்கள் கையிலேருந்து வாங்கிட்டுறாரு. பார்த்தல்ல, யார்கிட்ட? தயங்கிட்டியா அப்படின்ட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் பார்த்தா பேய் அறிஞ்ச மாதிரி இருக்கீங்க, ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கீங்க. தயங்கும் ஏய் என்னடி என்னாச்சு? தயங் அது எந்திரிங்க ஃபஸ்ட்டு. ஏன் தயங் ப்ளீஸ் எந்திரிங்க, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. என்ன மாதிரியாக இருக்குது, என்னாச்சு அப்படின்னு குனியிறாரு. அப்போ நீங்கள் டக்குன்னு தயங்கோட சிக்ஸை பிடிச்சி உங்கள் ஃபேஸை பார்த்த மாதிரி நிமித்துறீங்க. தயங் ப்ளீஸ் கீழே மட்டும் பார்த்துறாதீங்க. என் டவல் கலண்டுருச்சு, எல்லாம் உங்களால் தான், அதான் சொல்கிறேன், ப்ளீஸ் எந்திரிங்க. டவல் கலண்டுருச்சா அப்படின்ட்டு வேணும்ன்ட்டு உங்கள் மேலே நல்லா படுக்கிறாரு. 2 பேர் பாடியும் டச் ஆகுது. உங்களுக்கு வேறு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காகவே இருக்குது. தயம் என்ன பண்ணுறீங்க? பண்ண தானே போகிறேன் அப்படின்ட்டு கிஸ் பண்ண பக்கத்தில் வர்றாரு. தயம் அந்த சவுண்ட் கேட்டுச்சா? என்ன சவுண்டு? அதான் டோர் நாக் பண்ணுற சவுண்டு. தோ கேட்குது பாருங்க. அப்படி சவுண்டு கேட்குதா என்ன? எனக்கு எதுவும் கேட்கலையே. அதெல்லாம் கண்டுக்காத, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்ட்டு அகைன் கிஸ் பண்ண வர்றாரு. உங்களுக்கு நல்லா புரிஞ்சு போயிடுது தயங்கு எந்திரிக்கிற எண்ணமே இல்லைன்னு. தயங்கும் உங்களை கிஸ் பண்ணுறாரு. ஸோ நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீல் பண்ணுறீங்க. அப்போ நீங்களும் கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு தயங் ப்ளீஸ், யாரோ ரொம்ப நேரமாக கதவை தட்டுறாங்க, என்னன்னு போய் பாருங்கள். அடைச்ச எனக்குன்னே வருவானுங்க, என்ன மாதிரி நேரத்தில் வந்து கதவு தட்டுறானுங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அவர் எந்திரிக்கிறாரு. நீங்களும் டக்குன்னு டவல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிறீங்க. தயங் பார்த்தா ரொம்ப நேரமாக அவங்க கூட நின்று பேசிகிட்டு இருக்காரு. அவரும் பேசி முடிச்சுட்டு உள்ளே வர்றாரு. வேறு ஏதோ ரூம் கதவு தட்டுறதுக்கு பதிலாக நம்ம ரூம் கதவு தட்டிட்டாங்களாண்டி அப்படின்ட்டு உங்களை பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டீங்க. என்னடி ட்ரெஸ் பண்ணிட்டேன்? அதுவா தயங், அப்பா கால் பண்ணார், நான் உடனே வீட்டுக்கு போகணும். என்னது வீட்டுக்கா? ஆனால் வெளியே மழை வந்துட்டுருக்கே. பரவாயில்ல, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், கேப் புக் பண்ணிட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு போகிறீங்க. தயங் டக்குன்னு உங்கள் அம்சை பிடிச்சி பக்கத்தில் இருக்கிறாரு. ஈர ட்ரெஸ்ஸே போட்டு போவியா? ஆமாம் தயங், வேறு வழி இல்லை, நான் போகணும். ஏண்டி நான் என்ன மூட்டில் இருக்கேன், நீ என்னடானா இப்படி சொல்கிற? பின்ன அப்பா கூப்பிட்ருக்காருல, ஏதோ அர்ஜென்ட்டாம்மா போயே ஆகணும், சாரி. இதெல்லாத்தையும் நம்ம இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். இன்னொரு நாளா? இன்றைக்கி பற்றி யோசிடி, நான் என்ன மாதிரி நிலமையில் இருக்கேன், நீ என்னடான்னா? தயங் ப்ளீஸ், பேசுகிறதுக்கு டைம் இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னு போகிறீங்க. அப்போ தயங்கும் சரி போ, ஆனால் இப்படி ஈர ட்ரெஸ்ஸோடையே போவாத, பின்ன கொஞ்சம் ட்ரெஸ்ஸை காய வச்சுட்டு போ அப்படின்ட்டு அவர் பக்கத்தில் வர்றாரு. நீங்களும் தயங்க பிடிச்சி தள்ளிட்டு அதெல்லாம் போகும்போதே காஞ்சிக்கும், எதுக்கு அடி போடுறீங்கன்னு நல்லா தெரியுது, ஆனால் இன்றைக்கி என்னால் சுத்தமாக முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு போகிறீங்க. தயங்கும் வெளியே வந்து நின்றுட்டு ஜோ ஜோ அடியே ஜோ அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருக்காரு. நீங்கள் பாட்டுக்கு சிரிச்சுட்டே போயிடுறீங்க. இப்போ ப்ரெசண்ட்டில் யுகாவும் யாசனும் இதெல்லாத்தையும் கேட்டுட்டு வாயை பிறந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ யுகா இருந்துட்டு அப்போது அன்றைக்கி நைட்டு எதுவும் நடக்கலையா? எதுவும் நடக்கலை. அப்போ யாசனும் நானாக இருந்தால் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், நானாக இருந்தால் கண்டிப்பாக எல்லாத்தையும் பண்ணியிருப்பேன்ப்பா. ஜோ இருந்தாலும் நீ நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிட்ட. ஆமாம் நாங்கள் நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிட்டோம். இப்போ அது நடக்கலைன்னா என்ன ஆகிடப்போகுது? அப்போ யுகா இருந்துட்டு அவங்கள ஒரு மாதிரியாக பார்த்துட்டு அப்போது நீ அதை எதையுமே ஃபீல் பண்ணலையா? எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நான் எதுவும் ஃபீல் பண்ணல. யாசினும் அநியாயமாக போய் சொல்லாத, நீ ஃபீல் பண்ணியிருப்ப. இல்லை யாசின், எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நான் எதுவும் ஃபீல் பண்ணல, நானே சும்மா பொம்மை மாதிரி தான் இருந்தேன்.
அப்போ யுகாவும் பச்சையாக போய் சொல்கிறா. கண்டிப்பாக இவ ஃபீல் பண்ணியிருக்கா. அதனால தான் இவ பொம்மை மாதிரி இருந்திருக்கா. ஏன்னா பண்ண போகிறது அவரு தானே. யுகா, உனக்கு என்ன தெரியும்? நான் எதுவும் ஃபீல் பண்ணல. நான் எனக்கு பிடிக்காம தான் இருந்தேன். அப்படியா? ஜோ, நீ சும்மா கெத்து காமிக்கணும்னு போய் சொல்லாத. நான் ஒரு டாக்டர். அது மட்டும் இல்லாமல் நானும் பொண்ணு தான். ஸோ என்ன ஃபீல் பண்ணியிருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படின்னா சொல்லு, என்ன ஃபீல் பண்ணியிருப்பேன் அப்படின்னு கேட்கும்போதே உள்ள ஒரு டாகி வருது. நீங்கள் 3 பேரும் பார்க்குறீங்க டாம் எதுக்கு இங்கே வந்துச்சுன்னு. அந்த டாகியை துரத்திக்கிட்டு அந்த டாகியோட ஓனரும் வராங்க. நீங்கள் 3 பேரும் அவங்கள பார்த்ததுமே அட்டென்ஷனில் நிற்கிறீங்க. டாம், எப்போ பார்த்தாலும் உனக்கு இதே வேலையாக போச்சு. எத்தனை டைம் சொல்கிறது இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு? ஒரு டைம் சொன்னால் உனக்கு புரியாது அப்படின்னு அவங்க பாட்டுக்கு டாமை திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் உங்கள் 3 பேத்தையும் பார்க்குறாங்க. நீங்கள் 3 பேரும் ஏன் இப்படி நின்றுட்டுருக்கீங்க? என்ன பரேடா நடக்குது? அப்போ 3 பேரும் அட்டன் டைமில் குனிஞ்சு பவ் பண்ணிட்டுருங்க. ஜோவும், ஹாய் மேம், உங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது. எப்படி இருக்கீங்க? கீழே தானே இருக்கிறேன், எப்படி இருக்கீங்கன்னு கேள்வி வேறு அப்படின்ட்டு வீட்டை சுற்றி பார்த்துட்டு, ஐயோயோ என்ன வீட்டை இப்படி கந்தரகோலம் பண்ணி வச்சுருக்கீங்க, க்ளீன் பண்ண மாட்டிங்களா அப்படின்ட்டு அவங்க பார்க்குறாங்க. அப்போ தான் உங்கள் 3 பேத்துக்குமே ஞாபகம் வருது, க்ளீன் தானே பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. 3 பேரும் அவங்க பின்னாடியே போகிறீங்க. அவங்களும் ஃப்ரிட்ஜெல்லாம் பார்த்துட்டு, ஐயோயோயோ என் ஃப்ரிட்ஜு நாசமாக போச்சு, இப்படி திறந்து வச்சு வெடிச்சு போயிடுச்சுன்னா காசை நீங்களா தருவீங்க? அப்போ யாசனும் கீழே இருக்க ஃபுட் எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே அடைச்சிட்டு, இல்லை மேம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ க்ளீன் பண்ணிடுறோம், எப்படி அடைக்கிறா பாரு, துணிக்கிறா பாரு அப்படின்னு அவங்க பாட்டு கத்திட்டு இருக்காங்க. ஜோவும், இல்லை மேம் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, நாங்கள் க்ளீன் தான் பண்ணிகிட்டு இருந்தோம், அந்த டைமில் நீங்கள் வந்துட்டீங்க. யார் நீங்களா? நீங்கள் 3 பேர் க்ளீன் பண்ணிங்களா? அதான் வீட்டை பார்த்தாலே தெரியுது க்ளீன் பண்ண லட்சணம் என்னென்னு. என் வீட்டை நம்பி உங்ககிட்ட கொடுத்தேன், இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க. இங்கே பாரு, இவ எப்படி எல்லாத்தையும் எடுத்து உள்ளே துணிச்சிட்டு இருக்கிறா அப்படின்னு அவங்க பாட்டுக்கு ரூம் டோர்லாம் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ரூமெல்லாம் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. ஸோ கண்ணா பின்னான்னு திட்டிகிட்டு இருக்காங்க. ஜோவும் யாசனையும் எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்க புரிஞ்சுக்காம கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. இங்கே யுகாவுக்கு வேறு டென்ஷன் ஆகுது. ஆல்ரெடி அந்த வீட்டு ஓனருக்கும் யுகாவுக்கும் சுத்தமாக ஆகாது. அப்போ யுகாவும், மேம் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? பர்மிஷனே இல்லாமல் உள்ளே வந்து டோர்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. பர்மிஷன் இல்லாமலா? இது என் வீடு, எப்போ வேணால் வருவேன், எப்போ வேணால் ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். இது உங்கள் வீடாகவே இருந்தாலும் நாங்கள் மந்த்லி ரெண்ட்டு கொடுத்துட்ருக்கோம். அதனால் நீங்கள் எங்கள் பர்மிஷனோட தான் உள்ளே வரணும். என்ன பெருசாக ரெண்ட்டு கொடுத்துட்டீங்க? இந்த மாதம் 1ஆம் தேதி கொடுக்க வேண்டிய ரெண்ட்டை 4ஆம் தேதி தான் கொடுத்தீங்க. ஆனால் நாங்கள் கொடுத்தோம்ல, ஸோ நீங்கள் எங்கள் பர்மிஷனோட தான் உள்ளே வரணும். இப்படி தேவையில்லாமல் வந்து கத்திட்டு இருக்காதீங்க, வெளியே போங்க. என் வீட்டிலேருந்து என்னையவே வெளியே போக சொல்கிறியா? அப்போ ஜோவும், யுகா அமைதியாக இரு. என்னடி அமைதியாக இருக்கணும்? கான்ட்ராக்ட் கூட இன்னும் முடியல, அதுக்குள்ளே வாய் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னது, நான் வாய் அடிக்கிறேனா? நீ தான் ஓவராக வாய் அடிச்சிட்டு இருக்க. அன்றைக்கே அந்த ஆள்கிட்ட நான் தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டேன். இவன் மூஞ்ச பார்த்தாலே சரியில்லை, இவளெல்லாம் வாடகைக்கு வைக்க வேணான்னு. அதே மாரி வச்சாலும் அந்த ஆள், அதுக்கு தான் என்னையவே எதிர்த்து பேசுகிற நீ. இந்த வீட்டோட ஓனர் என்னையவே பர்மிஷனோட உள்ள வரணும், வீட்டை விட்டு வெளியே போங்கிற, உனக்கு என்ன திமிரு அப்படின்னு அவங்க பாட்டு கத்திட்டு சண்டைக்கு வந்துடுறாங்க. இங்கே ஜோவும் யாசனும் தான் அவங்கள கூல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் திட்டிக்கிட்டே போகிறாங்க. அப்போ டைனிங் டேபிளில் இருக்க அந்த பெல்ட்டையும் பார்த்துடுறாங்க. இது ஏன் புருஷனோட பெல்ட் ஆச்சு, இது எப்படி இங்கே வந்துச்சு? அந்த ஆள் இங்கே வந்தானா? அப்போ யாசனும், மேம் அவர் எப்படி இங்கே வருவார்? அவரால் நடக்கவே முடியாது, வீல் சேரில் எப்படி அவர் மேலே வருவார்? ஓ ஆமாம், அப்புறம் எப்படி அந்த ஆள் பெல்ட் இங்கே வந்துச்சு? திருடுனீங்களா அப்படின்னு கேட்டதும் இங்கே 3 பேத்துக்கு பதறி போயிடுது. நாங்களாம் திருடலன்னு சொல்லிடுறாங்க. அவங்களும் கத்திக்கிட்டே வெளியே போகிறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் தான் திருப்தியாக இருக்குது. அப்படியே இருந்த இடத்துலேருந்தே மூச்சு விட்டுட்டு உட்காடுறீங்க. ஜோவும், அந்த பெல்ட் அந்த கிழவனோடதா, அது எப்படி இங்கே வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ யாசனும், வேறு எப்படி வந்திருக்கும்? டாம்னு ஒரு நாய் வளர்த்துட்ருக்குல்ல அந்த கிளவி, அந்த கர்மம் தான் கொண்டு வந்து இங்கே போட்டிருக்கோம். கடைசியில் போகும்போது அந்த பெல்ட்டை நம்ம தான் திருடணுன்னு வேறு சொல்லிட்டு போகிறா. அந்த கர்மத்தை திருடி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஜோவும் யாசனும் பேசிகிட்டு இருக்காங்க. யுகாவும், நான் தப்பாக நினச்சிட்டேன் உங்களை, நீங்கள் தான் ஏதோ தப்பு பண்ணிட்டு என் தலையில் கட்ட பார்க்குறீங்கன்னு. அப்போ ஜோவும் நானும் தான் அப்படின்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே சைலண்ட்டாக இருக்கீங்க. அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது. 3 பேரும் ஒரு சில விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணியிருப்பீங்கள்ல, கொஞ்சம் கொஞ்சமாக எம்பாரசிங்காக இருக்குது. ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பார்த்துட்டு அப்படியே குனிஞ்சிடுறீங்க. குனிஞ்சிட்டு 3 பேரும் சிரிச்சிட்ருக்கீங்க. பிகாஸ் நீங்கள் ஷேர் பண்ண விஷயம் அப்படி. அப்போ யாசனும் சிரிப்பு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நிமிர்ந்து பார்த்துட்டு, ஆக்சுவலி எனக்கு உங்கள் ஹெல்ப் வேணும். நான் ஜங்குக்கை லவ் பண்ணுறேன், அவனை கரெக்ட் பண்ண ஏதாவது ஹெல்ப் பண்ணுறீங்களா? அப்போ யுகாவும், எனக்கும் ஜிமினை பிடிச்சிருக்கு, அவர்கிட்ட எப்படி ப்ரப்போஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அப்போ ஜோ இருந்துட்டு, எனக்கும் தயனுக்கும் ஒரு பிரச்சனை, 1 வீக்காக நாங்கள் சரியாக பேசிக்கவே இல்லை, அவனை எப்படி கன்வின்ஸ் பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல அப்படின்ட்டு 3 பேர் புலம்பிட்டு டீப் ப்ரீத் விடுறீங்க. அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு யோசிச்சுட்டே உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ 3 பேர் அட்டன் டைமில் 3 பேர்த்தையும் டின்னர் கூப்பிடலாமா அப்படின்றீங்க. ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்துட்டு சிரிக்கிறீங்க. யுகாவும், ஆமாம் டின்னர் கூப்பிடலாம், அதான் கரெக்டாக இருக்கும். அப்போ யாசன் இருந்துட்டு, எங்கே டின்னர் கூப்பிட்றது? நம்ம வீட்டுக்கு தான். நம்ம வீட்டுக்கா? கீழே அந்த ஓனரம்மா இருக்கா, தெரிஞ்சால் அவ்வளோதான் வகுந்துருவா.
ஆமாம் யுகா, யாசன் சொல்கிறதும் கரெக்ட் தான். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. நாளைக்கு அந்த ஓனரம்மா வெளியே போகிறாங்க, வரதுக்கு 4 நாள் ஆகும். ஸோ நாளைக்கு கண்டிப்பாக நம்ம டின்னர் கூப்பிடலாம். அப்போ யாசனும் ஜோவும் வேறு பார்த்துக்குறாங்க. என்னப்பா நம்புங்க நிஜமாவே. இப்போ ஜோவும், இது எப்படி உனக்கு தெரியும்? அந்த அம்மாவோட ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க, அதனால தான் சொல்கிறேன். இங்கேயே கூப்பிட்டுறலாம். அப்போ யாசன் இருந்துட்டு, ஆமாம் ஜோ, யுகா சொல்கிறது கரெக்ட் தான். பிகாஸ் வெளியிலலாம் கூட்டிகிட்டு போனோம்னா வையன் பட்ஜெட்லாம் பத்தாது. இந்த டைம் ரெண்ட் கரெக்ட் டைமில் கொடுக்கணும், இல்லைன்னா அந்த கிளவி வந்து வகுந்துட்டு போயிடுவா அப்படின்றாங்க. ஸோ ஜோவும் ஒத்துக்கிறாங்க. 3 பேரும் சுற்றி பார்க்குறீங்க, வீடே குப்பையாக இருக்குது. அதை பார்த்ததும் 3 பேர்த்தோட ஃபேஸே மாறிடுது. இதை வேறு க்ளீன் பண்ணுமான்னு. ஸோ 3 பேருமே வேண்டாம் வெறுப்பாக போய் க்ளீன் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் டே ஓனர் அம்மாவும் ட்ரிப்பு போயிடுறாங்க. இன்றைக்கி மண்டேவாக இருந்தாலும் 3 பேரும் லீவ் போட்டுடுறீங்க. அவங்க போகிறாங்களா இல்லையான்னு 3 பேரும் அப்படியே விண்டோ சைட்லேருந்து எட்டி பார்த்துட்ருக்கீங்க. ஒருத்தர் மேலே இன்னொருத்தர் இடிச்சுக்கிட்டு அப்படியே ஆர்வமாக பார்த்துட்ருக்கீங்க. காரம் கிளம்புது. அது போனதுமே இங்கே அப்படியே கூச்சல் தான். 3 பேரும் நல்லா கத்தி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கீங்க. பெட் மேலாம் ஏறி ஒரே ஆர்ப்பாட்டம் தான். அப்போ ஜோவும், போதும் போதும், இப்பயே நம்ம எனர்ஜியெல்லாம் வேஸ்ட் பண்ண வேணாம். இன்றைக்கி நைட்டு டின்னர் மட்டும் இல்லை, பார்ட்டி பண்ணுறோம் அப்படின்ட்டு 3 பேரும் கத்தி ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. பில்லோவில் அந்த பஞ்செல்லாம் பறக்க விட்டுட்டு அப்படியே செம்ம ஃபன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. யுகாவும், இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், 3 பேர்த்தையும் இன்வைட் பண்ணிடலாம், ஓகேவா? நீங்கள் போங்க, உங்கள் ஆளுங்கள்லாம் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மொபைல் எடுத்துகிட்டு வெளியே போகிறாங்க. இங்கே 3 பேருமே ட்ரை பண்ணுறீங்க. அவங்க 3 பேர்த்துக்கிட்டையும் பேசிட்டு அப்படியே வந்து பெட்டில் உட்காடுறீங்க. ஆனால் 3 பேரோட ஃபேஸுமே டல்லாக இருக்குது. அப்படியே பெட்டில் சாஞ்சிட்றீங்க. 3 பேரும் விட்டத்தை பார்த்துட்டு படுத்துட்ருக்கீங்க. அப்போ யுகா இருந்துட்டு, என்னாச்சு, என்ன சொன்னாங்க, வராங்களா? அப்போ ஜோவும், ஃபோனே எடுக்கலை, என் மேலே கோவமாக இருக்காரு. அப்போ யாசின் இருந்துட்டு, நான் ஃபோன் பண்ணி எடுத்தான், மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டான், என்னென்னா வெட்டி பீஸுன்னு நினச்சியா, எனக்கு வேலை இருக்குதுன்னு. எனக்கு அதை விட மோசம், டின்னர்லாம் வர முடியாது, சமைச்சு எடுத்துகிட்டு வந்து கொடு, நான் ரேசிங்கில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ யாசின் இருந்துட்டு, நான் போன ஜென்மத்தில் யாரையோ எங்கேயோ வச்சு செஞ்சுட்டேன் போல், அதான் இந்த ஜென்மத்தில் கமிட்டட் ஆக முடியாமல் தவிக்கிறேன். யுகா இருந்துட்டு, நான் எந்த பாவமும் பண்ணல, ஆனாலும் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, நான் ரொம்ப ஆசையாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ ஜோவும், என்னை கொஞ்சம் கூட அவர் மதிக்கவே இல்லை, என் மேலே பாசமே இல்லை அவருக்கு. ச்சே, இவரெல்லாம் நம்பி நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு 3 பேரும் அழாத குறை தான் புலம்பிட்டு படுத்து கிடக்குறீங்க. அப்படியே 1 hour ஆகுது. புலம்பிட்டு அப்படியே 3 பேரும் தூங்கிடுறீங்க, ஒருத்தர் மேலே கையை காலை போட்டுக்கிட்டு. ஸோ காலிங் பெல் ரிங் ஆகிற சவுண்டு ஜோக்கும் தூக்கம் தெளியுது. அவங்களும் கண்ணை கசக்கிட்ட போய் ஓப்பன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு சரியாக தூக்கமே தெரியல. யார் நீங்கள்? யுகா இருக்காங்களா? யுகாவா? இல்லை, யாரும் இல்லை, போய்ட்டு அப்புறம் வாங்க அப்படின்னு டோரை லாக் பண்ணிடுறாங்க. அகைன் நாக் பண்ணுற சவுண்டு. அவங்களும் போய் ஓப்பன் பண்ணுறாங்க. அதான் சொல்லிட்டேன்ல யாரும் இல்லைன்னு. எங்க அவங்க தான் கால் பண்ணி கூப்பிட்டாங்க, இன்றைக்கி டின்னர் இருக்குது அப்படின்னு. அப்போ தான் அவங்க நல்லா ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா ஜிமின் வந்திருக்காரு, கையில் ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுட்டு. நீங்கள் பார்க் ஜிமின்? ஆமாம் ஆமாம், யுகா தானே இருக்காங்க, வாங்க உள்ளே வந்து உட்காருங்க அப்படின்ட்டு அவங்களும் உள்ளே இன்வைட் பண்ணுறாங்க. ஜிமினே வந்து சோஃபாவில் உட்கார்றாரு. இங்கேயே வெயிட் பண்ணுங்கள், நான் இதை இப்போ வந்துடுறேன் அப்படின்ட்டு அவங்களும் போகும்போது, யுகாவோட ஆள்லாம் வந்துட்டான், என் ஆள் எப்போ வருவானோ தெரில அப்படின்ட்டு அவங்களும் புலம்பிக்கிட்டே போய் யுகாவை எழுப்புறாங்க. யுகாவும் ஜிமின் வந்திருக்காருன்னு தெரிஞ்சதுமே போய் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு வராங்க. ஜிமின் யுகாவை பார்த்ததுமே எந்திரிச்சு நிற்கிறாரு, கையில் ஃப்ளவர்ஸ்லாம் வச்சிட்ருக்காரு. அவரும் ஃப்ளவர்ஸை கொடுக்குறாரு. நீங்களும் வாங்கிக்கிறீங்க. என்னமோ வர முடியாதுன்னு சொன்னீங்க, ரேஸில் இருக்குன்னு. அது சொன்னேன், இருந்தாலும் நீயாச்சு கூப்பிட்டது, அதனால தான் வந்துட்டேன். ஆனால் டின்னர் இப்போ இல்லை, நைட் தான் டின்னர்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் உனக்கு கஷ்டமாக இருக்கும்ல, அதான் ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமேன்னு வந்தேன். அப்புறம் ஜிமின், இன்னைக்கு நைட்டு டின்னர் மட்டும் இல்லை, பார்ட்டி கூட பண்ணுறோம். வாவ், பார்ட்டியா? அப்போ ஓகே, கண்டிப்பாக நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்றாரு. அப்போ ஜோவும் மனசுக்குள்ளேயே, எவ்வளோ நல்ல பாய் ஃப்ரெண்டாக இருக்கான். சே, ஹெல்ப் பண்ணணுன்னு என் ஆளுக்கு தெரிஞ்சிச்சா, ஃபோனே எடுக்கலை, இதில் ஹெல்ப்புக்கு மட்டும் வந்துட்டு தான் மறுவேலை பார்ப்பாரு. சரி, அவங்க 2 பேர் தனியாக பேசட்டும், நம்ம உள்ளே போய் தூங்குவோம் அப்படின்ட்டு அவங்களும் உள்ளே போயிடுறாங்க. இங்கே நீங்களும் ஜிமின் ரொம்ப நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஜிமின் கிட்ட பேசி முடிச்சுட்டு ரூமுக்கு வரீங்க. ஜோ பார்த்தா உட்காந்து ஃபோன் நோண்டிகிட்டு இருக்காங்க. அப்போ யுகாவும் ஜோ கிட்ட போயிட்டு, என்னடி, என்ன பண்ணலாம், ஜிமினை வேற நான் இன்வைட் பண்ணிட்டேன், சரி டின்னர் தானே, நம்ம 4 பேர் மட்டும் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஜோவோட மொபைல் ரிங் ஆகுது. அவங்களும் எடுத்துகிட்டு போய் பேசுகிறாங்க. பேசி முடிச்சுட்டு வராங்க. யுகாவும் என்னன்னு கண்ணாலேயே கேட்குறாங்க. தயங் தான் கூப்பிட்டு வந்துருப்பாரு. தயங் தான், அவரையும் இன்வைட் பண்ணிட்டேன். நல்லதாக போச்சு அப்படின்ட்டு 2 பேரும் யாசனை தான் பார்க்குறாங்க. யாசன் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஜோவும், இவளை என்ன பண்ணுறது, இவ சைட்லேருந்து யாரும் வரலன்னா அவள் ஃபீல் பண்ணுவாளே, அது தெரியல, அவள் எந்திரிச்சதுக்கப்புறமா பேசிக்கலாம், நம்ம போய் கிராசரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடலாமா? போகலாம், இரு நான் நோட்ஸ் எழுதி வச்சுட்டு வந்துடுறேன்
அப்படின்னு சொல்லிட்டு ஜோவும் நோட்ஸ்லாம் எழுதி வச்சுட்டு வராங்க. ஸோ 2 பேருமே போயிட்டு டின்னருக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தா யாசின் குடுகுடுன்னு ஓடி வராங்க. ஜோ, உனக்கு தெரியுமா ஜங்குக்கு வரானா? அவன் தான் சொன்னான்னு சொன்னேன் எனக்கு வேலை இருக்கு வர முடியாதுன்னு. தெரியல, அவன் வரானம்மா. இன்றைக்கி நம்ம சூப்பராக டின்னர்லாம் ரெடி பண்ணுறோம் அப்படின்ட்டு அவங்க கையில் இருக்க பேக் எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடுறாங்க. ஸோ 3 பேருமே போயிட்டு டின்னருக்கு தேவையான வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. நைட்டு பார்ட்டி பண்ணுறதாவும் பிளான் இருக்கும்ல, ஸோ அதுக்கும் ஒரு சில டெக்கரேஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கீங்க. டின்னர் வந்து நைட்டு தானே, ஸோ இப்பயே ரெடி பண்ணி வச்சுட்டா ஈவினிங் சமைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும், டின்னருக்கும் கரெக்டாக போயிடும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி மட்டும் வச்சுட்டு அந்த டெக்கரேஷன்ஸ் ஒர்க் எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கீங்க. வழக்கம் போல தான் 3 பேரும் ஜாலியாக பேசிட்டு அப்படியே அந்த டெக்கரேஷன்ஸ் ஒர்க் எல்லாத்தையும் ரொம்ப ஸ்லோவாக தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே நைட் ஆகுது. 3 பேருமே வந்துடுறாங்க. எல்லாருமே டின்னர்லாம் முடிச்சுட்டு உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கீங்க. டிவி பார்க்க போர் அடிக்கும். டிவி ஆஃப் பண்ணிட்டு அப்படியே பின் ட்ராப் சைலண்ட்டில் தான் இருக்கீங்க. அங்கே பார்ட்டி பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆல்ரெடி எல்லாம் நிறைய சாப்பிட்ருப்பீங்கல்ல, ஸோ அதுலேயே டயர்டாகிடுச்சு. அதனால் ஆளுக்கு ஒரு பக்கம் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ ஜிமினும் வாட்ச் பார்த்துட்டு, யுகா எனக்கு டைம் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷங்க, நானும் வரேன். ஜோ, அனுப்பிட்டு வந்துடுறேன். ம் அப்படின்றாங்க. ஸோ யுகாவும் ஜிமினும் போயிடுறாங்க. இங்கே யாசினும் ஜோவும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க எங்கே யுகாவை காணுமேன்னு. பட் ரொம்ப நேரம் ஆகுது, யுகா இன்னும் வரவே இல்லை. அவங்களுக்கு நல்லா புரிஞ்சு போயிடுது அங்கேயே நான் பேசிகிட்டே நின்றுட்டான்னு. தயங்கும், ஜோ நான் கிளம்புறேன், எனக்கும் டைம் ஆகுது. போயிட்டு வாங்க தயங் அப்படின்றீங்க. தயங் வேறு முறைக்கிறாரு. போயிட்டு வரேன்னு சொன்னேன். போயிட்டு வாங்க. அப்போ யாசினும் உங்கள் காதுகிட்ட வந்துட்டு, போயிட்டு வரேன்னு சொன்னால் நீ கூட போய் வழி அனுப்பணும்னு அர்த்தம். ஓ, யுகா போனால போ. ஓ சரி போகிறேன் அப்படின்ட்டு அவங்களும் எந்திரிச்சு போகிறாங்க. இப்போ வீட்டில் பார்த்தா ஜங்குக்கும் யாசனும் தான் தனியாக இருக்காங்க. அப்போ நீங்களும் ஜங்குக் பக்கத்தில் லைட்டாக போய் உட்காந்துட்டு, ஜங்குக் இன்றைக்கி டின்னர் எப்படி இருந்துச்சு? சுமாராக இருந்துச்சு, வாயிலே வைக்க முடியல. நீ செஞ்சதா? வாயிலே வைக்க முடியலன்னு சொல்லிட்டு நீ தானடா ஜாஸ்தியாக சாப்பிட்ட. என்னடி நீ தான் செஞ்சியா? நான் தான் செஞ்சேன். ஒரு பேச்சுக்காவது நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கலாம்ல, அது எப்படி போய் சொல்ல முடியும் அப்படின்ட்டு அவர் ரிமோட் எடுத்து டிவி ஆன் பண்ணுறாரு. அப்போ நீங்களும், ஜங்குக் அன்னைக்கு நான் உன்னை கிஸ் பண்ணல. ஆமாம், இப்போ அதுக்கு என்ன? அது நான் தெரிஞ்சே பண்ணியிருந்தா நீ என்ன பண்ணியிருப்ப? கோஆப்ரேட் பண்ணியிருப்பேன். கோஆப்ரேட் பண்ணியிருப்பேன்னா அதான் நானும் பேக் கிஸ் பண்ணியிருப்பேன். அப்போ நீ கோவப்பட மாட்டியா? அன்னைக்கு ஏதோ பேசினேன். நான் அப்படி தான் சொல்லுவேன், நீ தான் யோசிச்சிருக்கணும் அப்படின்னு டிவி பார்த்துட்டே பேசிகிட்டு இருக்காரு. நீங்களும், ஜங்குக் நான் இப்போ ஒன்று சொல்லுவேன், இதுக்கு கோவப்பட மாட்டேல்ல? சொல்லு. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. அப்போ டக்குன்னு ஜங்குக்கு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் டக்குன்னு குமிஞ்சுக்கிறீங்க. அப்போ ஜங்குக்கும் அகெயின் டிவி பார்த்துட்டு, இது என்ன அதிசயம், எனக்கும் தான் ஒன்று பிடிக்கும். இல்லை, நீ சொல்கிற பிடிக்கும் வேறு, நான் சொல்கிற பிடிக்கும் வேறு. நான் என்ன சொல்ல வரேன்னா எல்லாம் எனக்கு தெரியுது. உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, நான் லவ் பண்ணுற அதானே? இது எப்படி தெரியும்? எப்படி தெரியாமல் இருக்கும்? நீ என்கிட்ட பச்சையாக வலியுவேன், அதுலேயே எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அப்படின்னா இப்போ நீ சொல்லு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா? அதான் ஆல்ரெடி சொல்லிட்டேனே எனக்கு உன்னை பிடிக்கும்னு அப்படின்றாரு. உங்களுக்கு ஒரே சந்தோஷம். ஜங்குக்கும், உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரதுக்கு லேட் ஆகுமா என்ன? தெரியல, வந்துடுவாங்க. ஓ, நம்ம ஏதாவது க்ளோஸாக இருந்தால் அவங்க ஏதாவது நினைப்பாங்களா என்ன அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ ஜங்குக்கும் வந்து உங்களை கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் சிரிச்சுட்டே பேக் கிஸ் பண்ணுறீங்க. இப்போ ஜோவையும் தயங்கையும் பார்த்தா அவங்க 2 பேரும் பேசிக்கிற மாதிரியே தெரியல, மூஞ்சி தூக்கி வச்சுட்டு தெரிஞ்சிட்ருக்காங்க. நீங்களும், டின்னர்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு சமைச்சு கொடுத்தேன், நல்லாயிருக்கு நல்லா இல்லை ஒரு வார்த்தை சொன்னாரா? சொல்லவே இல்லை. இவ்வளோ தூரம் நடக்க வச்சே கூட்டிகிட்டு வந்திருக்காரு. காரில் தானே எப்போ வருவார், இப்போ எதுக்கு இவர் பஸ்ஸில் வந்தார்? பாதி தூரத்தில் போனால் வேற கோச்சுப்பார் அப்படின்னு அமைதியாக நடந்து வந்துட்டுருக்கீங்க. தயங்கு உங்களை பார்த்துட்டு, இப்போ எதுக்கு நீ அமைதியாக வர? எப்போ பார்த்தாலும் நோயின்னு ஏதோ பேசுவிய, திட்டிகிட்டே இருப்பிய, அதே மாதிரி திட்டு. எதுக்கு திட்டி சண்டை இன்னும் பெருசாகிறதுக்கா? நான் எதுவும் பேசலை. அப்படின்னா உனக்கு அந்த எண்ணம் இருக்குது என்னை திட்டணுன்னு? இருக்குது, அதுக்குன்னு உங்களை திட்ட முடியுமா? நான் யாருங்க உங்களை திட்டுறதுக்கு அப்படின்றீங்க. தயங்கு வேற டென்ஷன் ஆகுது. நீங்கள் ஏன் அப்படி சொல்லியிருப்பீங்கன்னா, தயங்கு கூட ஒரு பொண்ணு வேலை செஞ்சிட்ருக்கா, அந்த பொண்ணு தயங்கு கூட கொஞ்சம் க்ளோஸாக இருப்பா, அது உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்காது, அவள் கூட அதிகமாக பேச்சுவார்த்தைலாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஆனால் தயங்கு இருந்துட்டு அது எல்லாத்தையும் நீ கேட்காத, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால தான் நீங்கள் கோவமாக இருக்கீங்க. தயங்கும், ஓகே தப்பு தான், அப்படி சொன்னது ஏன் தப்பு தான், சாரி. எனக்கு ஒன்றும் உங்கள் சாரி தேவையில்லை. சாரிடி, சாரி, தெரியாமல் சொல்லிட்டேன், எல்லா தப்பும் என் மேலே தான், நான் தான் தப்பு, ஓகேவா அப்படின்றாரு. உங்களுக்கும் லைட்டாக சிரிப்பு வருது. தயங்கும், இப்போ ஓகே தானே, இனிமேலாவது பேசு, நீ பேசாமல் இருக்கும் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஓகே தான், நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பனிஷ்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கும், ஓகேவா? அப்படின்றாரு. நீங்களும் சிரிச்சுட்டே தயங்க ஹக் பண்ணுறீங்க. இப்போ அப்படியே யுகாவையும் ஜிமினியும் பார்த்தா
அவர் பாட்டுக்கு பைக் கிட்ட நின்று யுகா கூடயே பேசிகிட்டு இருக்காரு. யுகாவும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க சொல்லலான்னு. ஆனால் அவங்களுக்கு ஒரே தயக்கமாக இருக்குது. ஜிமின் கெஸ் பண்ணிடுறாரு இதை சொல்லதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு. அப்போ ஜிமினும் யுகாவோட 2 ஹேண்டையும் பிடிச்சிக்கிட்டு, யுகா நீ என்கிட்ட என்ன வேணாலும் சொல்லலாம், நீ ஏன் இப்படி தயங்கிட்டே நிற்கிற அப்படின்றாரு. நீங்களும் நிமிர்ந்து அவரை பார்க்குறீங்க. ஜிமின் சாரி. எதுக்கு? இல்லை, நீங்கள் எவ்வளோ நாள் என் பின்னாடியே வந்திருக்கீங்க, ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன், அதுக்கு தான் சாரி. இனிமேல் அந்த மாதிரி எதுவும் நடக்காது. நடக்காதுன்னா ஏன் நடக்காது? அது சொல்லு ஏன் நடக்காது? நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஜிமினுக்கு ஒரே சந்தோஷம், சிரிச்சிட்ருக்காரு. நீங்கள் ஏதாவது என் மேலே கோவமாக இருக்கீங்களா? கோவமாக இருந்தால் திட்டிடுங்க, நான் எதுவும் தப்பாக நினைக்க மாட்டேன். ஐயோ, நான் எதுக்குமா உன் மேலே கோவப்பட போகிறேன்? நீ சொன்னது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? நினச்சி கூட பார்க்கல. நீ டின்னர் கூப்பிடும்போதே நான் நினச்சேன் இதுக்காக தான் கூப்பிட்றான்னு. ஆனால் எனக்கு கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்குது, சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நீங்களும் சிரிக்கிறீங்க. அப்படின்னா இன்னையிலேருந்து நான் உன்னோட லவ்வர், நீ என்னோட லவ்வர். எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நாளைக்கு நீ நானும் டேட்டிங் போகிறோம். டேட்டிங்கா? இல்லைங்க, என்னால் வர முடியாது. ஏன்? இல்லை, இன்றைக்கே ஏதோ எனக்கு ஃபீவர்னு சொல்லி தான் லீவ் போட்டிருக்கேன், திரும்பவும் முடியாது. நாளைக்கு பேஷண்ட்ஸ் எல்லாம் வருவாங்களா, பார்க்கணும். ஓ அப்படியா? அப்போ ஓகே, நீ வந்ததுக்கப்புறமா 2 பேரும் சேர்ந்து டேட்டிங் போகலாம். ஆனால் நைட் டேட்டிங் எப்படி? நம்ம 2 பேரும் ஸ்டார்டிங் லீவா? ஆமாம், நைட்டில் போகிறதுனால உனக்கு எதாவது பிரச்சனையா? பட் நான் ரொம்ப குட் பாய் தான், உன் மேலே என் கை கூட படாது. அப்போ நீங்கள் வேறு அவரை பார்க்குறீங்க. பிகாஸ் ஒரு டைம் அவர் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி தானே கிஸ் பண்ணியிருப்பாரு. அவருக்கும் புரிஞ்சிருது. அன்றைக்கி ஏதோ அவசரப்பட்டு பண்ணிட்டேன், ஆனால் திரும்ப அந்த மாதிரி பண்ண மாட்டேன், ப்ராமிஸ். நான் சமத்து பையனாக இருப்பேன் அப்படின்றாரு. நீங்களும் சிரிக்கிறீங்க. ஜிமினும் உங்களை பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. அவர் உங்கள் ஹேண்டை பிடிச்சி பக்கத்தில் இழுத்து உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. ஓகேடா, இதோட இந்த ஸ்டோரி நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு உங்களை வேறு ஸ்டோரியில் மீட் பண்ணுறேன். அப்புறம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு இப்போவும் சொல்கிறேன், என் சேனல் பிடிக்கல அப்படின்னா தயவு செய்து போயிடுங்கப்பா. அகெயின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு மனசே வரமாட்டேங்குது. இந்த டைமே எனக்கு வீடியோ போடுற எண்ணமே இல்லை. சரி போயிடலாம் அப்படின்னு தான் தோணிட்டு இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, என்ன போகுதுன்னு தான் அகெயின் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் வாய்ஸ் ஒரு மாதிரியாக தான் இருந்திருக்கும். எனக்கு கொஞ்சம் த்ரோட் பெயினாக இருக்குது. இந்த ஒன் ஷாட்டையே கிட்டத்தட்ட ஒரு 5 நாளைக்கு மேலே நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அதுவே கம்மி தான், அதை விட அதிக நாளே ஆகியிருக்கும். அப்புறம் பழைய எஃப்எஃப்எல்லாம் என்னால் போட முடியுமான்னு எனக்கு தெரியல. திரும்பவும் அந்த வீடியோவும் எனக்கு எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அப்புறம் நம்மளோட புது சேனல்லையுமே நான் ஒன் ஷாட் தான் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். கொஞ்ச நாள் போகட்டும்டா, அதுக்கப்புறமா வேணால் எஃப்எஃப் ஆரம்பிச்சிக்கலாம். புது எஃப்எஃப்வே நான் போடுறேன், பழைய எஃப்எஃப்வே போட்டு போர் அடிக்க விரும்பல. இதெல்லாம் தான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். ஓகேடா, நான் கிளம்புறேன், பாய்.